1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24 27 வரையுள்ள வசனங்களை வாசியுங்கள். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேதுரு அப்போஸ்தலரை அழைத்து கேட்கிறார், என் மந்தையை மேய்ப்பாயா என்று. அவர் சொல்றார், நான் மேய்ப்பேன் ஆண்டவரே, உமக்கு தெரியுமே என்கிறார். முக்கியமான பொறுப்பை ஆண்டவர் பேதுரு அப்போஸ்தலருக்கு கொடுத்தாலும் பவுல் அப்போஸ்தலருடைய பங்கு, அதாவது கிறிஸ்தவம் உலகெங்கும் பரவுவதற்கும் கிறிஸ்துவை ஜனங்கள் யதார்த்தமாய் அறிகிறதற்கும் பவுல் அப்போஸ்தலருடைய பங்கு மிகவும் அதிகம். தூரமாக இருந்த ஒரு மனுஷன், மிகவும் கடுமையான ஒரு மனுஷன். ஆனால் தேவன் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு பவுல் அப்போஸ்தலரை தெரிந்து கொள்கிறார். அந்த பவுல் அப்போஸ்தலரை தேர்ந்தெடுக்கவில்லையானால் புதிய ஏற்பாடு என்று சொல்கிறோம், அதிலே அநேக நிருபங்கள் நமக்கு இப்பொழுது கிடைத்திருக்கார். இங்கே ஸ்போர்ட்ஸை எடுத்துக்கிட்டார். கொரிந்து சபைக்கு ஸ்போர்ட்ஸை எடுத்துக்கிட்டு அதன் மூலம் ஒரு கருத்தை அந்த மக்களுக்கு சொல்கிறார். அவருக்கு தெரியுது அந்த மக்களுடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு. அந்த மக்கள் அந்த கொரிந்து சபையில் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாக இருக்குது. இங்கே இச்சை அடக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கு, ஆனால் இங்கிலீஷில் இது அழகான ஒரு வார்த்தை, செல்ஃப் கண்ட்ரோல்பாங்க, சுய கட்டுப்பாடு. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும்போது நமக்கு என்ன இருக்கணும்? சுய கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். தன்னுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்தக்கூடிய பலன் நமக்குள்ள இருக்க வேண்டும், சிந்தனைகளை கட்டுப்படுத்தக்கூடிய பலன் நமக்குள்ள இருக்க வேண்டும். தேவையில்லாத காரியங்கள் வரும்போது அவைகள் எனக்கு வேண்டாம் என்று விலக்கக்கூடியதான கட்டுப்பாடு மனுஷனுக்கு இருக்க வேண்டும். இங்கே கொரிந்து சபையிலே அந்த கட்டுப்பாடு அவர்களுக்குள்ளே இல்லை. அதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். அதற்கு அந்த மக்களுக்கு நன்கு தெரிந்த ஒரு காரியத்தை எடுத்தே செய்கிறார். ஏனென்றால் கொரிந்து சபையார் அல்லது கொரிந்து பட்டணத்திலே காணப்படுகிற ஜனங்கள் விளையாட்டை நன்கு அறிந்தவர்கள். எப்படி ஒலிம்பிக் விளையாட்டு இருக்கிறதோ அதே போல கொரிந்து பட்டணத்திலே இஸ்த்மியன் என்கிறதான போட்டியை 2 வருஷத்துக்கு ஒரு முறை நடத்துவார்களாம். அது ஒரு ஒலிம்பிக் பந்தயம் மாதிரி அநேக போட்டிகள் அதற்குள்ளே அடங்குமா. இஸ்த்மியன் என்கிறதான போட்டியை அங்கே அந்த ஜனங்கள் அவர்களுக்குள்ளே வைப்பார்களாம். இது அவருக்கு தெரிகிறது, அதை வெளியே கொண்டு வருகிறார். என்ன சொல்லுகிறார்? விளையாட்டு என்று சொல்லும்போது அங்கே இச்சை அடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல் என்கிறதான ஒன்று மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அது எதற்கு? அழிவுள்ள ஒரு கிரீடம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கிரீடம் என்ன செய்வாங்களாம், இந்த ஒலிவ மரத்தில் உள்ள அந்த இலைகளை பறித்து அதை அப்படி சுற்றி தலையில் கிரீடமாக வைப்பாங்களாம். அதான் சொல்கிறேன், அது அழிந்து போகக்கூடியது. சாயங்காலம் ஆகும்போது என்ன செய்கிறோம், அது கருகி போகும், அது உதிர்ந்து போகும், அதனுடைய தன்மை மாறிடும். அப்போ நீங்கள் அழிவில்லாத கிரீடத்தை பெற வேண்டியது இருக்குது. அதை காட்டிலும் அதிகமாக இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். இப்போ ஸ்போர்ட்ஸை பற்றி சிலவங்களுக்கு தெரியும், சிலவங்களுக்கு தெரியாது. இப்போ ஒரு 8 மாதம் கழித்து ஒரு இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் இருக்குது, ஒரு நேஷ்னல் டோர்னமெண்ட் இருக்குது, ஒரு ஸ்போர்ட்ஸ் இது இருக்குதுன்னா என்ன செய்வாங்க, அந்த 8 மாதத்துக்கு முன்னாடியே டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு 4 மணிக்கு ஒரு 5 மணிக்கு ஒரு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சாப்பாடு காரியங்களில் ரொம்ப கருத்தாக இருப்பாங்க. என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாது, அப்படியெல்லாம் உண்டு. ட்ரெஸ் காரியங்களும் என்னென்ன தான் நீங்கள் கொடுக்கணும்னு இருக்கும் ஸ்போர்ட்ஸில் நீங்கள் இருக்கும்போது. ரெண்டாவது உங்களுடைய கான்டெக்ட், உங்களுடைய பிஹேவியர், உங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் இப்படி தான் இருக்கணும்னு இருக்கும். சில இடங்களில் ஃபோன் அனுமதிக்க மாட்டாங்க, சில இடங்களில் வீட்டிலே ஃபோன் பண்ண விட மாட்டாங்க, சில இடங்களில் ரொம்ப கண்ட்ரோலாக வைப்பாங்க. அப்போ எதுக்கு அந்த 8வது மாதத்தில் இல்லை ஒரு 5வது மாதத்தில் நடக்கக்கூடியதான இந்த நேஷ்னல் காம்படிஷனில் இல்லைன்னா இன்டர்நேஷ்னல் காம்படிஷனில் எப்படியாவது அந்த நபர் அந்த போட்டியில் வெற்றி பெறணும். என்ன சொன்னேன், அந்த போட்டியில் வெற்றி பெறணும் என்பதற்காக அவங்க அநேக காரியங்களை தியாகம் பண்ணுறாங்க.
வீடுகளுக்கு போவது இருக்காது, இல்லை மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வச்சுட்டு இதுக்காண்டி அதிகமாக பிரயாசப்படுவாங்க. அப்போ அழிந்து போகக்கூடியதான ஒரு கிரீடத்துக்காக, ஒரு பந்தய பொருளுக்காக இவ்வளவு பிரயாசப்படும் போது அழிவில்லாத கிரீடம், அதற்காக நீங்கள் எவ்வளவாய் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நபர்களுக்கு, அதாவது கொரிந்து சபையாருக்கு அவர் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். ஏன் இதை சொல்றாரு? கொரிந்து சபை என்று சொல்லும்போது அங்கே சுய கட்டுப்பாடு ரொம்ப இல்லை. கொரிந்து சபை என்று சொல்லும்போது அங்கே தங்களை கட்டுப்படுத்தி வாழக்கூடிய குறைவாக இருக்கிறாங்க. ஒரு சில எடுத்துக்காட்டுகளை சொல்லுகிறேன். 1 கொரிந்தியர் 5:1 வாசிங்க. உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே. போதும். 1 கொரிந்தியர் 1:10 வாசிங்க. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனை உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்க வேண்டும் என்று. பாருங்கள், அங்கே அவங்களுக்குள்ள பிரிவினை இருக்கு. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு வாக்கு, ஒருத்தட்டையும் ஒருத்தன்னு சொல்லக்கொள்ளாது. அவங்களுக்குள்ள ஒரு சீருங்கிறதே இல்லை. 11 வாசிங்க. ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. பாருங்க, அங்க அதாவது ஒரு சபை, ஆனா அங்க வாக்குவாதம், சண்டை, பிரச்சனை. 3 வாசிங்க. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள்ளே இருக்கிறபடியால். பாருங்க, பொறாமை அது மாம்ச தன்மைகள், அது ஒரு ஆவிக்குரிய உங்களுக்கு இருக்கக்கூடாது. பொறாமை, வாக்குவாதம் அதெல்லாம் அங்கே இருக்கு. 6 வாசிங்க. நீங்கள் ஒருவரோடொருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை? பாருங்க, கிறிஸ்தவங்கன்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு அனுபவமே அவங்கள்ட்ட கிடையாது. உலக மனுஷனை போல சண்டைக்கு சண்டை, வாக்குவாதத்துக்கு வாக்குவாதம், பேச்சுக்கு பேச்சு, ஒன்றை காட்டில் நான் குறைஞ்சதில்லை. அப்படி அது ஒரு சீரில்லாத ஒரு இடமா இருக்குது. 15:33 வாசிங்க. மோசம் புகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். அதாவது சீர்கேடான பேச்சுகள். இதை எதுக்கு இங்கே சொல்ல வாரேன்? அவர் இந்த சபையை பார்க்குறாரு. அந்த சபை வெளியரங்கமாக பார்க்கும்போது நல்ல பெருசாக நல்லா இருக்குது. ஆனால் உள்ளே பார்க்கும்போது அங்கே என்ன இல்லை? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியதான, கிறிஸ்தவர்களுக்கே உரியதான சுய கட்டுப்பாடு, இச்சை அடக்கம், தன்னை தாங்க கட்டுப்படுத்தி வாழக்கூடிய மனநிலையில் அநேகருடைய நிலைமைகள் பார்த்தா ரொம்ப மோசம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, தேவனுடைய ஆவியை பெற்றீங்க, ஆனால் இப்போ உங்கள் நிலைமைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறை எல்லா பாவங்களுக்கும் உள்ளானது. சுய கட்டுப்பாடு இல்லாததான ஒரு அனுபவம், இச்சைகள் நிறைந்ததான ஒரு பரிதாபமான நிலைமைகள். ஆனால் பவுல் அப்போஸ்தலர் மற்றும் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? இல்லை, உனக்குள்ள சுய கட்டுப்பாடு கண்டிப்பாக இருக்கணும். ஏன் சுய கட்டுப்பாடு இருக்கணும்? அது இல்லாமல் இருந்தால் நீ என்ன செய்ய முடியாது? அழிவில்லாத கிரீடத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாது. உங்களில் யாருமே என்ன சொல்ல முடியாது, நான் 5 வருஷம் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்துட்டேன், 10 வருஷம் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்துட்டேன், இனி கொஞ்சம் நான் அப்படி உலகத்தை அனுபவிக்கிறேன், முடியாது. ஆனால் அநேகர் என்ன செய்கிறாங்க, 5 வருஷம் ஆண்டவருக்கு 10 வருஷம் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 5 வருஷம் ஆண்டவருக்கு வாழ்ந்ததுக்கு எந்த விதமான ஒரு நற்சாட்சி இல்லாத விதத்தில் ரொம்ப மோசமாக துர்சாட்சி உள்ளவங்களாக எல்லா அசுத்தங்களுக்கும் இடம் கொடுத்தவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, அழிவுள்ள கிரீடத்துக்காக அந்த ஜனங்கள் இவ்வளவு இச்சையடக்கம் உள்ளவங்களாக இருந்தாங்களே, அழிவில்லாத கிரீடத்திற்காக என்ன சொன்னேன்? அழிவில்லாத கிரீடம். வேதத்தில் அநேகமான காரியங்கள் சொல்ல. 1 தெசலோனிக்கேயர் 2:19 சொல்லுது மகிழ்ச்சியின் கிரீடம். 2 தீமோத்தேயு 4:8 சொல்லுது நீதியின் கிரீடம். 1 பேதுரு 5:4 சொல்லுது மகிமையுள்ள வாடா கிரீடம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 சொல்லுது ஜீவ கிரீடம். அப்போ தேவன் நமக்கு எந்த பாக்கியத்தை வைத்திருக்கிறாராம்? அழியாத, வாடாத, நீதியுள்ள, ஜீவன் நிறைந்த, மகிமை நிறைந்த, மகிழ்ச்சி நிறைந்த ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார். நம்ம என்ன செய்யட்டோம்? இதுகளை மறந்துட்டோம். அந்த ஓட்டம் இப்போ ஓட்டமா இல்லை, சப்பானி போல இருந்துட்டாங்க அநேகர் இப்போ ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஓட்டமே இல்லை. கிறிஸ்தவ ஜீவியங்கிறது ஒரு ஓட்டம். கிறிஸ்தவ ஜீவியங்கிறது விழிப்பாக இருக்கக்கூடியதான ஒரு வாழ்க்கை. ஒரு முறை ரட்சிக்கப்பட்டு, ஒரு முறை ஞானஸ்நானம் பெற்று, ஒரு முறை அபிஷேகம் பெற்ற பிறகு எல்லாம் முடிந்ததல்ல. அன்னைக்கு தொடங்கக்கூடிய ஓட்டம் சாகர வரைக்கும் அந்த வண்டி ஓடிக்கொண்டே இருக்கணும்.
அப்போ அந்த ஓட்டம் நான் ஓடுறேன்னு சொல்லிட்டு எனக்குள்ள இச்சை அடக்கம் இல்லை, எனக்குள்ள சுய கட்டுப்பாடு. இச்சை அடக்கத்தை காட்டிலும் அதிக முக்கியமான சுய கட்டுப்பாடு. தன்னை தான் கட்டுப்படுத்த தெரியணும். தனக்கு தெரியணும், நான் கிறிஸ்தவன், நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன், என்னுடைய சரீரத்தை விடுவிப்பதற்காகவே அவர் சரீரத்தை சிலுவையிலே அறைய கொடுத்து நொறுக்க ஒப்பு கொடுத்தார். என்னுடைய சரீரத்தை அதன் மூலம் தான் அவர் என்னை விடுவித்தார். என்னுடைய ஆவியை அவர் என்ன அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார் என்பதை சரியாய் உணர்ந்து நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்? சுய கட்டுப்பாடு உள்ளவங்களாக இருக்கணும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை பாருங்க, அது இனியொரு விதமாக போகுது. 1 கொரிந்தியர் 9:24 வாசிங்க. பந்தயசாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? யூஸ்வலாக ஒரு கேம் இல்லைன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் இல்லைன்னா ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 40 பேர் இப்போ ஓடுறதுக்கு இருக்காங்க, இல்லைன்னா 30 பேர் ஓடுறதுக்கு இருக்கிறாங்கன்னா அதில் ஒரே ஒரு நபர் தான் என்ன செய்வாங்க? வெற்றி வருவாங்க. வெற்றி பெறுகிற வரைக்கும் யாருமே சொல்ல முடியாது, எப்படி நான் தான், எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், எனக்கு தான் முதல் ப்ரைஸ் கிடைக்கும், நான் தான் முதல்ல வருவேன்னு சொல்லவே முடியாது. அது பொதுவாகவே எந்த ஒரு விளையாட்டானாலும் அதுதான். ஏன்னா வேகமாக, உலகத்தில் வேகமாக ஓடக்கூடிய மனுஷன் யார்? உசைன் போல்ட் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த மனுஷனும் தோற்று போனார். தன்னுடைய கடைசி ஓட்ட பந்தயத்தில் என்ன செய்யிட்டாரு? எல்லாருமே ஒட்டுமொத்த கிரவுண்டில், அந்த கிரவுண்டில் பிரசிடென்ட் வரைக்கும் உண்டு, அந்த கிரவுண்டில் இருக்க எல்லாருமே அந்த ஒரு நபருடைய பேரை தான் உச்சரித்தாங்க. என்ன நம்பிக்கை? அந்த ஒரு மனுஷன் அந்த முடிவில் ஜெயித்துருவாருன்னு. ஆனால் அந்த நபர் வந்தது 3வது ஆட்டு. முதல்ல வர முடியலை, 2வது வர முடியலை, 3வது வந்தார். அப்படியானால் விளையாட்டு போட்டி என்று சொல்லும்போது அந்த வெற்றியை அடைகிற வரைக்கும் எந்த நபராலுமே சொல்ல முடியாது, எப்படி எனக்கு நான் தான் வெற்றி பெறுவேன்னு சொல்லவே முடியாது. ஆனால் இங்கே பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்கிறார்? எல்லாரும் ஓடக்கூடிய எல்லாருமே பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? கிறிஸ்தவ ஓட்டத்தில், கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய ஓட்டத்தில் ஒவ்வொருவரும் அனுபவத்தோட சரியான முறையில் அந்த விதிமுறைகளை கடைபிடித்து ஓடுவோமே ஆனால் ஓடுகிற எல்லாருமே வெற்றி பெறலாம். மற்ற விளையாட்டு போட்டிக்கும் கிறிஸ்தவ ஓட்டத்துக்கும் வித்தியாசம் உண்டு. அங்கே ஒரு மனுஷனை மாத்திரம் தான் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, ஓடுகிற எல்லாருக்குமே. அடுத்த வசனம் வாசிங்க. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். பாருங்கள், இங்க இச்சை அடக்கங்கிறதான ஒரு காரியம் ரொம்ப முக்கியம். அந்த காரியம் உங்களுக்குள்ள இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தோடு நீங்கள் ஓடுவீர்களே ஆனால் உங்களுக்கு அதிக நிச்சயமாய் கிடைக்கும். அப்படியானால் உங்களுடைய மனம் திரும்புதல் அது முழுமையானதாக இருக்க வேண்டும். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டதான அந்த அனுபவம், பாவ மன்னிப்பின் நிச்சயம் அது பூரணமாக இருக்க வேண்டும். ரட்சிப்பு என்கிறதான அனுபவத்தை நீங்கள் அதிக நிச்சயமாய் அதை அடைந்திருக்க வேண்டும். பரிசுத்தம் என்கிறதான அனுபவத்தை அடைந்திருக்க வேண்டும். தேவ பயத்தோடே வாழக்கூடியதான ஒரு வாழ்க்கை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவ சித்தமே செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களாக உங்களுடைய வாழ்க்கை இருக்குமே ஆனால், இப்படிப்பட்ட அனுபவத்தோடு நீங்கள் ஓடுவீர்களே ஆனால், நீங்கள் ஓடும்போது ஓடி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் முடிக்கும் போது அதிக நிச்சயமாகவே சொல்லுகிறேன், உங்களுக்கென்று வாடா கிரீடம் உண்டு, உங்களுக்கென்று நித்திய கிரீடம், ஜீவ கிரீடம் உண்டு. அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. எந்த தைரியத்தில் நான் அதை சொல்கிறேன்? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12:1-3 வரைக்குள்ள வசனங்களை வாசிங்கள். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. எது முக்கியம்? பாவம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. நானும் ஓடுகிறேன்னு சொல்லி பாவத்தை வச்சுட்டு ஓடுனா உங்களுக்கு என்ன கிடைக்காது? ஜீவ கிரீடம் கிடைக்காது, வாடா கிரீடம் கிடைக்காது. இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம். இந்த உலகம் ஆசை இச்சைகளுக்கு அடிமையானது. இந்த உலகத்துக்குள்ளே இருக்கக்கூடியதான நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? அந்த ஆசை இச்சைகளுக்கு அடிமையாகாமல், பாவ சிற்றின்பங்களுக்கு அடிமையாகாமல் அதையெல்லாம் தள்ளிவிட தெரியணும். இப்போ என்ன ஆகி போச்சு? ஒரு ஒயிட் ஷர்ட்டை போட்டுட்டு ஒரு பைக் எடுத்துகிட்டு ஒரு 10 இடத்துக்கு போயிட்டு வந்து பாருங்கள், கடைசி பார்க்கும்போது அந்த ஷர்ட் எப்படி இருக்கும்? அது கலர் மாறி இருக்கும், தூசிப்பட்டு அழுக்குப்பட்டு. அதுவும் குறிப்பாக சில வாகனங்களுக்கு பின்னாடி நின்று அந்த கரும் புகைப்பட்டு அப்படியே கலரே மாறிடும். அப்படிப்பட்டதான நிலைமையில் நம்முடைய ஓட்டம் இருக்கக்கூடாது. ஓடிக்கொண்டே இருக்கணும். ஆனால் பாவம் அசுத்தம் இருக்கக்கூடாது. அது அணுகாதவனும் தள்ளிவிடணும். விசுவாசத்தை தூக்குறவரும்
முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். இதில் என்ன சொல்லிருக்குன்னா, நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடும். நிறைய சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், பாரம் வரும், நஷ்டம் வரும், சில நேரங்களில் ரொம்ப சோறு வரும். அப்படியே இருக்க தான் தோணும், ஒன்றுமே தோணாது. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, பொறுமையோடு ஓட கடவோம். அது என்ன ஓடுறதுல பொறுமை? ஓடும்போது அதில் என்னதான் இருக்கணும்? வேகம்தான் இருக்கணும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பொறுமையாக ஓடு. ஏன்? பொறுமையினாலே உங்களுடைய ஆத்மாக்களை காத்துக்கொள்ளுங்க. எதுக்கு இதெல்லாம் நீயே தோணும்? ஆனால் இது எல்லாமே ஒவ்வொரு ஆளுக்கும் வச்சிருக்க பங்கு. கிருபை மாறாது. என் கிருபை உன்னை விட்டு விலகுவதில்லைன்னு இருக்கு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுது? சோதனை வரும்போது, கஷ்டம் வரும்போது அப்படியே சப்புன்னு இருந்துடும், சப்பானி போல். எல்லாம் முடிஞ்சிட்டு, ஆண்டவர் எனக்கு எல்லாம் போதும், தேவையில்லை. இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பொறுமையோடு ஓட கடவோம். அப்போ உங்களுடைய ஓட்டம் எப்படி இருக்கணும்? வேகமாக ஓடணுங்கிறதுல நோக்கம். அது சீராக இருக்கணும், தேவ சித்தப்படி இருக்கணும், இச்சை அடக்கம் உள்ளதாக இருக்கணும், அது பரிசுத்தம் நிறைந்ததாக இருக்கணும், அது தேவ சித்தமான ஒரு ஓட்டமாக இருக்கணும். என்ன சொல்லுது வேதம்? பொறுமையோடு. ஏன்னா சோதனையும் வேதனையும் நெருக்கமும் கண்டிப்பாக உண்டு. ஆண்டவருக்கு சிலுவை மரணம் என்றால் அவரை சார்ந்துதான நமக்கு என்ன? பல்வேறு விதத்தில் ஆணிகள் அறையப்படலாம், நமக்கு இன்னொரு விதத்தில் அந்த ஆணிகள் எல்லாம் வந்து போகும். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஸ்டாப் பண்ணிடாத, பொறுமையோடு ஓடு. தொடர்ந்து வாசிங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. எப்படி? தேவனுக்கு தெரியும் நித்திய கிரீடம் உண்டு, பரலோக ராஜ்யம் என்று இருக்கு, நிலையான ஒரு இடம் இருக்குன்னு தெரியும். அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல். அதான் முக்கியம். அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கை ஸ்டாப் ஆயிடுச்சு. காரணம் என்ன? அவமானத்தை எண்ணுறாங்க, நிந்தை எண்ணுறாங்க. எல்லாரையும் போல இருக்க முடியல. அப்போ என்ன? அப்படியே எல்லாவற்றையும் ஒதுக்கி வச்சிருவோமே, மற்றவங்களை போல மாறிடுவோமே, ஒரு கஷ்டமே இல்லை. பரலோகம் கிடையாது, பரலோகம் கிடையாது. சிலுவையை சகித்து துன்பத்தை சகிக்கணும். சிலுவை துன்பம் அது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதத்தில் வரும். ஆனால் அதை நீங்கள் என்ன செய்யணும்? சகிக்கணும். தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? உங்களுடைய ஆத்துமாவில் சோர்ந்து போகக்கூடாது. சாத்தான் என்ன தெரியுமா செய்வான்? சோர்வு கொண்டு வந்துடுவான். ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? சோர்ந்து போகக்கூடாது. என்ன இருக்கு? இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. நமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்து கொள்ளுங்கள். ஆண்டவர் நினைச்சுக்கிட்டோம். அப்ப முதல்ல என்ன சொன்னேன்? ஓட்டம் ஓடணும்னு. அந்த ஓட்டம் இச்சை அடக்கம் உள்ளதா இருக்கணும்னு சொன்னேன். அடுத்து என்ன சொல்றேன்? வேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதுங்க, பொறுமைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. என்ன சொன்னேன்? வேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதுங்க, பொறுமைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுடைய ஜீவியத்தில் குற்றம் குறை வந்துடக்கூடாது. ஆனால் சாத்தான் அவன் செய்ய வேண்டிய செய்துட்டா இருப்பான். அந்த உலகத்தில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் நெருக்கமும் கஷ்டமும் வந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் எது முக்கியம்? ஒரு நாள் வரைக்கும் குத்து வச்சு அல்லது காலம் அடக்கிட்டு அப்படியே இருந்துடக்கூடாது. சோறு உண்டாயிற்று. அப்போ அந்த ஓட்டத்தில் அது வரைக்கும் வேகமாக ஓடினவங்க ஸ்டாப் பண்ணி நின்றுட்டாங்க, நிற்கக்கூடாது. ஆனால் என்ன செய்யலாம்? பொறுமையாக ஓடலாம். அப்போ உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கணும். நான் என்னைக்காவது சோறு உடைஞ்சி இருக்கிறேன் பார்த்தா இருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஜெபஜீவியும் இருக்காது. ஆண்டோட்ட கோபம், ஆண்டோட்ட முறுமுறுப்பு. ஏன் எனக்கு இந்த சோதனை, ஏன் இந்த குடும்பத்தில் இந்த சோதனை கேட்க வேண்டிய தகுதியே நமக்கு கிடையாது. பொறுமையோடு ஓடக்கூடவோன்னு இருக்கு. எல்லாவற்றையும் சகிச்சு பொறுத்து இந்த வண்டி ஓடுனா மட்டும்தான் வாடாக்கிட நமக்கு இருக்கும். 27வது வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 9:27. மற்றவர்களுக்கு பிரசவம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். பாருங்கள், இங்க பவுல் அப்போஸ்தலர் எப்படி இந்த நிருபத்தை எழுதுறாரு, எப்படி அந்த மக்களை ஊக்கப்படுத்துறாருன்னு பாருங்க. முதல்ல அவங்களுக்கு தெரிஞ்சது ஸ்போர்ட்ஸ், அந்த மக்களுக்கு தெரிஞ்சது விளையாட்டை கொண்டு வந்து அதில் இச்சை அடக்கத்தை காரியத்தை சொல்லி, அப்போ உங்களுக்கு இச்சை அடக்கம் கண்டிப்பாக இருக்கணுங்கிறத தெளிவாக சொல்லிட்டார். சொல்லிட்டு அடுத்து என்ன செய்யறார்? என் வாழ்க்கையை பாரு, எனக்கு வாழ்க்கையில் இச்சை அடக்கம் இருக்குது, என் வாழ்க்கையில் கட்டுப்பாடு இருக்குங்கிறார். அதை அவர் எப்படி கொண்டு வராருன்னு சொல்கிறாரு, என் மாம்சத்தை நான் ஒடுக்குறேன். ஏன்னா மாம்சம் எப்பொழுதுமே ஆவிக்கு எதிராக கிரியை செய்துட்டே இருக்கும். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? ஏன் நான் சொல்லிட்டேன், ஆனால் என் வாழ்க்கையில் அது இருக்குது, அப்போ உங்களாலேயும் முடியும். ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை காண்பிக்கிறார். எல்லாருக்கும் போதிக்கிறதாகிய நானே ஆகாதவன் ஆகாதபடிக்கு என் சரீரத்தை நான் என்ன செய்கிறேன்? ஒடுக்குறேன். ஏன் இந்த சரீரத்தை ஒடுக்கணும்?
1 பேதுரு 4:2 வாசிங்க. ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். மறுபடியும் வாசிங்க. ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன், பாருங்க, மாம்சத்துல பாடுகள், வேதனைகள், துன்பங்கள், நெருக்கங்கள் இருக்குமே, ஆனால் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும், மாம்சத்துல இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல், அந்த மாம்சிக இச்சையின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். அப்ப பாவங்களை விட்டு ஓய்ந்த ஒரு அனுபவம். பாவம் அந்த மாம்சத்தை அணுகவே முடியாது. உபவாசம் இருந்தாரு, கண் விழிப்புகள், பசி, பட்டினி, அடிகள்னால, கல்லெறிகள்னால அந்த உடம்புல காயங்கள், பலவீனம், கஷ்டங்கள். அவர் என்ன சொல்றாரு, என்ன பாரு, என் சரீரத்தை, அந்த சரீரத்தை நான் அப்படியே ஒப்பு கொடுத்துட்டேன் ஆண்டவருக்குண்டு, அதை அப்படியே ஒடுக்குறேன். காரணம் என்ன, மாம்சத்துல அந்த கஷ்டங்கள் இருக்கும்போது, நான் மாம்சத்தில் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் என்னிடத்துல என்ன இல்லை, பாவம் கிரியை செய்யவே முடியலை. அவருடைய நோக்கம் முழுவதும் என்ன, எப்படியாவது நான் வாடா கிரீடத்தை அனுபவிக்கணும், எப்படியாவது நான் அந்த ஜீவ கிரீடத்தை அனுபவிக்கணும். அந்த ஒன்று தான் அவருக்குள்ள. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:23-24 வாசிங்க. கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணங்கள் தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகள் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என்ன சொல்றாரு, என் வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா கஷ்டமும் நெருக்கமும் உபத்திரவம் தான் நீ சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இதை ஒண்ணு பற்றியுமே நான் கவலைப்பட போறதில்ல. என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என்ன சொல்லிட்டாரு பாருங்க, என் உயிரை நான் அருமையா எண்ணல. இப்ப ஏன் விசுவாசிகள் விழுறாங்க, ஏன் முழங்காலே பிழைத்த ஜனங்கள் விழுறாங்க, ஏன் ஆவிக்குரிய வரங்கள் அடைந்த ஜனங்கள் பின்னோக்கி பார்க்குறாங்க, பிராணனை அருமையா எண்ணுகிறாங்க. இந்த உலகத்தில் இன்னும் அநேக வருஷம் வாழணும்னு விரும்புகிறாங்க, இந்த உலகத்தில் இருக்க எல்லாவற்றையும் அனுபவிக்கணும்னு விரும்புகிறாங்க. அது சாத்தானுடையது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகன் இருக்கு. இப்போ உலகத்தை தான் அனுபவிக்கணும், உலகத்தை தான் அனுபவிக்கணும், உலகத்தை தான் அனுபவிக்கணும், நெருக்கி ஏவப்படுறாங்க. அப்போ என்ன ஆகுது, விட்ட எல்லா பாவங்களையும் மறுபடியும் எடுத்துக்கிடுறாங்க. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் பாரு, என்னைய பாருன்ட்டார், என் மாம்சத்தை ஒடுக்குறேன்ட்டார். அடுத்து என்ன சொல்லிட்டாரு, என் பிராணன், என் உயிரை வரைக்கும் நான் பெருசாவே என்னல. பிலிப்பியர் நிருபம் 3:11-14 வாசிங்க. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன். பாருங்கள், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன், குப்பையுமா எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல். என்ன பிரச்சனை நமக்குள்ள இருக்கு, ஏன் விழுறாங்க? அரை மணிக்கு ஜோம் பண்ணோன்னு, 2 மணிக்கு ஜோம் பண்ணோன்னு, இல்லை சிலர் 3 மணிக்கு ஜோம் பண்ணுவாங்களா இருக்கலாம்னு தெரியல. அப்படி ஜோம் பண்ணோன்னு என்ன ஆயிட்டு, நல்லா ஜோம் பண்றேன், நல்ல அனுபவத்தில் இருக்குன்னு எல்லாம் போதும். அங்கதான் நீங்க பண்ற தப்பு. ஜெப ஜீவியத்தில் ஒருபோதும் போதுங்கிற மனநிலை வரக்கூடாது. வேத வாசிப்பில் ஒருபோதும் போதுங்கிற மனநிலை வரக்கூடாது. தன்னைத்தானே சோதித்து கண்டுபிடிக்கக்கூடியதான காரியங்கள், இந்த குற்றம் வந்துட்டு அந்த குற்றம் வந்துட்டு தன்னைத்தானே சோதித்து கண்டுபிடிக்கக்கூடியதான செல்ஃப் எக்ஸாமினேஷன், இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை ஒருபோதுமே போதுங்கிற மனநிலை வந்துடக்கூடாது. இவருக்கு பார்த்தீங்களா என்ன, நான் அடைஞ்சிட்டேன்னு சொல்லி அவர் ஒரு காலமுமே என்னலை. பெரிய அப்போஸ்தலர் தான், தேவனோய் கூடவே இருந்து வழி நடத்தக்கூடியவர் தான். ஆனால் அது எதையுமே அவர் பெருசா எண்ணாம, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். என்ன சொல்றாரு, ஆசையாய் தொடர்கிறேன், ஆசையாய் ஓடுகிறேன். அப்போ உங்களுக்கு தெரியணும் எதற்காக நான் ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிப்புங்கிறது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவுன்னு சொல்லப்பட்டு. அப்போ ஒரு கிருபையாய் கொடுக்கப்பட்டது. எதற்கு ஆண்டவர் தாராரு, ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். என்ன நோக்கம், நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு, தேவனுடைய சபையாராய் மாறின பிறகு திரும்பி பார்க்க கூடாது. நீங்க தேவனுக்கு நற்சாட்சி கொடுக்கக்கூடியவங்களாக, தேவனை காண்பிக்கக்கூடியவர்களாக, ஜீவனுள்ள சாட்சிகளாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதுக்காக நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், ஓடக்கூடியவர்களா இருக்கணும். 2 தீமோத்தேயு 4:7-8 வாசிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன். அவர் என்ன சொல்றாரு, நான் போராடுனேன், நான் ஓடுனேன், நான் தொடருகிறேன், நான் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறேன். அவருக்கு வாழ்க்கையில, அவருடைய நிருபங்கள்ல நீங்க பாருங்க, அவர் நான் இருந்தேன், சோறுக்கு இடம் கொடுத்தேன்னு சொல்லவே இல்லை, நல்ல போராட்டத்தை போராடினேன். அப்படின்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில உங்களுக்கு போராட்டம் இல்லையா அப்படின்னு அர்த்தம், நீங்க சாத்தானுக்குள்ள இருக்கிறீங்க. ஒரு முற்போக்கான ஒரு வாழ்க்கை,
இன்னைக்கு முழங்கால் நிற்கிறீங்க, 2 மணிக்கூர் நின்றுட்டீங்க, அது 2.25 மணிக்கூர் ஆக்கணும், 3 மணிக்கூர் ஆக்கணும். முழங்கால் நிற்கணும். அங்கெங்கேயா வலிக்கும், வேணா கொஞ்சம் படுத்துக்கிடுங்க, திரும்ப முழங்கால் நிற்கும். அப்படி முழங்காலே பிழைக்கக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கணும். ஜோம் பண்ண எனக்கு என்ன இருக்குன்னு தெரியல, எதுக்கு ஜோம் பண்ணனே தெரியலன்னு சொல்லிடாதுங்க. ஏராளமான காரியங்கள் இருக்கு ஜோம் பண்ண வேண்டியது. வாசிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். ஓட்டம் முடியக்கூடிய கண்டிஷன் ஆயிடுச்சு. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். என்ன சொல்றாரு பாருங்க, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாவதிலே விரும்ப யாவருக்கும் அதை தந்தருளுவார். அதை விரும்பக்கூடிய எல்லாருக்கும் கொடுப்பார். யார் அந்த எல்லாருமே? பொறுமையோடு ஓடக்கூடியவங்க. நல்ல ஒரு போராட்டத்தை எடுத்து, குடும்பத்தார் எதிராக இருந்தாலும் சரி, பிள்ளைக்கு எதிராக இருந்தாலும் சரி, தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம், தன்னுடைய ஆத்மீக பிரகாரமான காரியங்கள், தன்னுடைய உள்ளார்ந்த காரியங்கள்ல கருத்தா இருந்து, புருஷன் பல விதத்தில் இருக்கலாம், இல்லை மனைவி பல விதத்தில் இருக்கலாம். ஆனால் ஒரு புருஷனாக இருந்து, ஆனால் ஒரு மனைவியாக இருந்து தான் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் உலக பிரகாரமாக செய்துவிட்டு, தன்னுடைய ஆத்மாவில எக்காரணம் கொண்டு எந்த விதத்திலும் நஷ்டமே வராத அளவுக்கு தன்னை காத்து கொள்ளக்கூடிய விழிப்பான ஒரு ஜீவியம் புருஷன் மனைவிக்கு தேவை. எக்காரணம் கொண்டு நீங்க சொல்லக்கூடாது, நான் சில சந்தர்ப்பத்தினால, சில சூழ்நிலையினால என் விசுவாசத்தை இழக்க வேண்டியாச்சு. இல்லை, என்ன சொல்றாரு? நல்லதொரு போராட்டத்தை போராடினேன். உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. நீங்க போராடுறீங்களா? இன்னைக்கு என்ன போராட்டம் எடுத்துக்கிட்டீங்க? இன்னைக்கு என்ன விதத்தில் போராடுனீங்க? எத்தனை மணிக்கூர் முழங்காலில் நின்னீங்க? கேளுங்க உங்களை. நான் எத்தனை மணிக்கூர் முழங்காலில் நின்று, எத்தனை மணிக்கு வைராக்கிய வாஞ்சியோட எனக்காக ஜோம் பண்ணது மட்டும் இல்லை, உலகத்துக்காக ஜோம் பண்ணது, ஜனங்களுக்காக ஜோம் பண்ணது எத்தனை பேர் சொல்ல முடியும்? இல்லை. செத்த ஒரு வாழ்க்கை, சுயநலம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, என்ன ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நடக்கக்கூடியதான ஒரு வாழ்க்கை. நல்லதொரு போராட்டம் போராடுறீங்களா? இல்லை. விசுவாசத்தை காத்துக்கிடுறீங்களா? இல்லை. எத்தனை பேரால சொல்ல முடியும் எனக்கு நீதியின் கிரீடம் இருக்கு? நீ இல்லையே. மரிக்கைக்கு முன்னாடி எல்லாருக்குமே சந்தேகம் தானே இருக்கு. நான் போவனோ, போய் சேருவனோ, சேர மாட்டேனோ. காரணம் என்ன? உங்களுடைய வாழ்க்கை ஓட்டமான ஒரு வாழ்க்கை இல்லை. உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் முன்னின்று வைத்து போராடுகிற ஒரு வாழ்க்கை இல்லை. அது இச்சைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கு.